வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரை அப்பப்போ தாக்குது இல்லையா புயல். இப்போ கூட ரீசெண்டாக வந்த நிவர், புரேவி இந்த மாதிரி புயலுக்கெல்லாம் எப்படி இவங்க பேர் வைக்கிறாங்க, எங்கேருந்து இந்த பேரெல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைக்ளோன்ஸ் பெரிய அளவில் நம்ம நாட்டில் தாக்குனதை விட பசிபிக் அட்லாண்டிக் ஓஷனில் ரொம்ப அதிகமாக வரும் இந்தியன் ஓஷனை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா அந்த சைடு இருக்க காண்டினென்ட்ஸில் பயங்கரமான சேதங்களை உருவாக்கும் சைக்ளோன்ஸ். ஸோ ஒரு சைக்ளோனும் வந்துட்டு போகும்போது அதுக்கு ஏதாவது பேர் வச்சாதான் அது எவ்வளவு சேதத்தை நமக்கு உண்டாக்கிட்டு போகுது அப்படிங்கிறத அவங்களால மதிப்பிட முடியும். இதை ஆரம்ப நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பேர்களை வச்சு 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 பண்ணாங்க. பட் பேர் ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பேர் வைக்கணும், ஒருத்தரும் ஒரே புயலை ஒரு ஏரியாவில் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா பெரிய அளவில் கடல் வாணிபம் நிறைய கப்பல் போக்குவரத்துலாம் வந்தது. அதனால் இதுக்கு வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் WMO உலக வானிலை மையம் அப்படின்னு ஒன்று ஐநா சபை மூலமாக கொண்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஓஷனில் சுற்றி இருக்க கண்ட்ரீஸை வச்சு ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய வானிலை மையங்கள் இருக்குல்ல. இப்போ இந்தியானா இந்தியாவுக்குன்னு ஒரு வானிலை மையம் இருக்கும், தாய்லாண்ட்னா அவங்களுக்குன்னு ஒரு வானிலை மையம் இருக்கும். அந்த மாதிரி கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள் எங்கெல்லாம் புயல் அதிகமாக வருமோ அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை ஒரு அசோசியேஷனாக சேர்த்து நீங்கள் பேரை ப்ரப்போஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற பேர் ஒரு 8 நாடுகள் இருக்குன்னா நீங்கள் ஆளுக்கு ஒரு 8-10 பேரை ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ப்ரொப்போசல் வாங்கி அதை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரிசைப்படுத்தி அதை வச்சு தான் அவங்க பேர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்து அந்த ஏரியாக்களில் வரக்கூடிய புயல்களுக்கு அந்தந்த பேரை வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ இந்தியாவுக்கு வருவோம். நம்ம ஊரில் எப்படி நேமிங் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நார்த் இந்தியா, அதாவது நார்த் இந்தியன் ஓஷன், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, அப்புறம் இந்தியன் ஓஷன், இது மூணையும் சேர்த்து இதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே சேர்த்து 2008 ஒரு அமைப்பாக உருவாக்குனாங்க. அதில் 8 நாடுகள் இருந்தது. 2018 அப்படின்னு வரும்போது அரபிக்கடல்லையும் சில புயல்கள் முதல்ல அரபிக்கடலில் பெருசாக புயல் வராது. இப்போ சில புயல்கள் வர ஆரம்பித்ததை பார்த்ததுக்கப்புறம் 2018 இருந்து அரபிக்கடலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இருக்கு இல்லையா, சவுதி, ஓமன், அந்த மாதிரி நாடுகளும் நம்மளோட அமைப்பில் சேர்ந்துட்டாங்க. ஸோ மொத்தம் 13 நாடுகள். இந்த 13 நாடுகளும் தங்களுக்குள்ளே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய வானிலை ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக அவங்க பேரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாடும் 13 பேர் கொடுக்குறாங்க. ஸோ 13 நாடு 13 பேர் 169 பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 169 பேரையும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரிசைப்படுத்துவாங்க. ஆனால் இந்த பேரை சஜஸ்ட் பண்ணுறக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேர் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேருக்கு எந்த ஒரு அரசியல் ஆதாயமோ இல்லை ஒரு மதத்தை சார்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு மனுஷனோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. என் உணர்வுகளுக்கு அது எந்த விதத்துலையும் பாதிப்பு தரக்கூடாது. அந்த மாதிரியான பேர்களாக இருக்கணும். மூணாவது பார்த்திங்கன்னா கொடூரமாகவோ ஒரு மாதிரி ரொம்ப உக்கிரமான பேராவோ அது இருக்கக்கூடாது. நாலாவது மேக்ஸிமம் அதில் 8 லெட்டர்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. 8 எழுத்து தான் இருக்கணும், அதுக்குள்ளே முடிச்சிடணும், அதை தாண்டி போகக்கூடாது, சின்னதாக இருக்கணும் பேர். இன்னொன்று ப்ரொனன்சியேஷன் தெளிவாக ஈஸியாக இருக்கணும். இப்போ சில பேர்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் கூட போத்திருக்கார் லாம்புஷேன் அப்படின்னு. அவரோட பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு வித்தியாசமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம புயல் அப்படின்னா அது எல்லா மக்களுக்கும் இப்படி ஒரு புயல் சின்ன உருவாயிருக்கு, இது சீக்கிரமாக கரைக்கு வரும், நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருந்துக்குங்க, இந்த நியூஸை நம்ம பரப்பணும். அப்போ இந்த பேர் தெளிவாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரே குழப்பமாக இருந்தால் அப்புறம் அது என்ன ஏதுங்கிறது எல்லாருக்குமே பிரச்சனையாக முடியும். அதனால் பேர் ரொம்ப தெளிவாக இருக்கணும், ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும், எழுதுறதாகட்டும். கடைசியாக இன்னொன்று முக்கியமான ரூல் என்னென்னா, ஒரு தடவை வச்ச பேரை திரும்ப வைக்கக்கூடாது. முந்தானேத்து நிவர் புயல் வந்துச்சு, அடுத்த வருஷம் மறுபடியும் நிவர் புயலே வந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன புயல் என்ன ஏதுங்கிறது எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும். அதனால் ஒரு தடவை யூஸ் பண்ண பேரை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். ஸோ இப்படி தான் இந்தியன் ஓஷனை சுற்றி இருக்கக்கூடிய 13 நாடுகள் ஒன்றா சேர்ந்து பேர் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் அந்த லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் நமக்கு ஒரு போன வாரம் அப்போ அது நிவர், அது ஈரான்லேருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த வாரம்
கன்னியாகுமரியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவை தாண்டி கன்னியாகுமரி நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த புயலோட பேர் வந்து புரேவி. இது சஜஸ்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த புயல் வரும்போது டாக்டே, மியான்மர்லேருந்து வர்ற பேர், இதை வைப்பாங்க. ஸோ இப்படி தான் பேர் வந்து வரிசையாக வந்துட்டுருக்கு. இப்படி தான் நம்ம ஊரில் வர சைக்ளோன்ஸ்க்கும் பேர் வைக்கிறாங்க. இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.